கமல் நான் பார்த்தால் பசியர்ல பார்த்தேன்னு அதே மாதிரி இருக்காரு. நான் கூட இப்ப நான் ஏதோ கவிதை எழுதியிருக்கேன், நான் பயமா இருக்கு உங்ககிட்ட, அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த கர்வம் வேணுயா அப்படின்னு சொன்னாரு. நான் எழுதுறேன் என் கவிதை, உன் உலகம் நீ இருக்க, உனக்குன்னு ஒரு தனியா ஒரு மூச்சு எடுக்க முடியும், நீ தைரியமா எழுது. ஏன் நான் என்ன பட்டுக்கோட்டை கல்யாணம் இருக்கும்போது கண்ணதாசன் இருக்கும்போது நான் எப்படி வந்தேன் தைரியமா, அப்படி வா நீ என்ன எந்த லிஸ்ட்லயே சேர்த்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. அதுக்காக நான் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுக்கு போய் டாக்டர் கல்யாணத்துக்கு அழைப்புதல் கொடுத்தா கூட டாக்டர் கல்யாணத்துக்கு வரல வாலிசன். எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், என்கிட்ட நாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுறோம். ஐயா போய் என்ன கொடுத்துருக்கியா, நான் வர முடியாது சொன்னா ஃபென்டாஸ்டிக், வரையா சொல்லி வரல ஏன், சரி அப்புறம் நான் கேட்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு மேலாம் வர்றதுக்கு. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு இன்னும் சின்ன சின்ன ஞாபகம் இருக்கு. ஊக்குவிச்சா போதும், ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கு வைப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பொடிப்பையன் ஒரு பொடி பாடகனாக எனக்கு முதல் அவகாசம் கொடுத்தவர் என்னுடைய தந்தையார் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். அன்னைக்கு ஆடியன்ஸையும் பிடிச்சி அன்னைக்கு ஆடியன்ஸையும் ரசிக்க வச்சு இன்னைக்கு ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம். கண்ணதாசன் ஒரு முறை சொன்னாராம், என்னப்பா வர வர வாலி கொஞ்சம் மோசமா எழுத ஆரம்பிச்சாருன்னா அன்னை மன்னிக்கணும், இது நீங்க எழுதின பாட்டு. என்னிடமும் கண்ணதாசனிடமும் ஒரே சமகாலத்தில் இருந்து பாட்டு வாங்கிய ஒரே இயக்குனர் திரு முத்துராமன் அவர்களே. சினிமா உலகத்தில் ரஜினியையும் கமலையும் வைத்து அதிக படங்கள் இயக்கியும் விண்ணளவு புகழ் வந்தும் விண்ணை பார்த்து நடக்காமல் மண்ணை பார்த்து நடக்கின்ற திரு முத்துராமன் அவர்களே,